ஹாய், ஹலோ மீடியா மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி வீக் ஸ்டார்ட் ஆகிட்டு வி ஹவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ஒன் டேல. விஷிங் யூ ஆல் த ரெஸ்ட் ஆஃப் த ஹாப்பி வீக். ஓகே, இன்னைக்கான பாடல் நேத்து அப்பா, அப்போது அம்மா விட்டுற முடியாதுல்ல. அம்மாக்கான பாடல். அம்மாக்கான பாடல்னாலே நிறைய பேருக்கு இந்த பாடல் ஞாபகம் வரும். அந்த பாடலுக்கான வரிகள்: வேரில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்தன் மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாய், உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும், அரறிறாரோ. அதாவது அம்மாவோ அப்பாவோ ஈக்குவல் ஷேர் எடுத்துப்பாங்க. அதாவது பெண் பிள்ளைகள் இருக்கும் இடத்துல இன்றைக்கி எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் நான் வளர்ந்து வரும் காலத்தில் அப்பாஸ் டைரெக்டாக சொல்ல முடியாதது அம்மா மூலியமாக சொல்லுவாங்க. நிறைய இடத்துல அம்மா அது வளர்ந்த பிறகு தான் தெரியுது எவ்வளோ அழகாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு. இன்றைக்கி ஒரு தாய்மைன்ற ஒரு இடத்துல இருக்கும்போது, ஓ இதை நமக்கு அம்மா இப்படி சொல்லி கொடுத்தாங்க, அதை அன்றைக்கி சொல்லி கொடுத்ததை கூட ரியலைஸ் பண்ண முடியலை. ஒரு ஃப்ரெண்ட்லியாக போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற மாதிரி அன்றைக்கே அவங்க அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி அதெல்லாம் ஒரு கிரேட் டிப்ஸ் டு பி அ பேரண்ட். இன்றைக்கி அதை எங்கள் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது there are many learnings there. ஸோ யாரையும் எதுவும் சொல்ல விட மாட்டாங்க. ஆனால் அவங்க திட்டுவாங்க, அடிப்பாங்க, திருத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ. ஏன்னா என் புள்ள வேற யார் ஒரு சொல்லிடும்படி நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. அப்பாவே ஏதாவது சொல்லிட்டு இருக்கும் போது, விழுடா அப்பா தானே, அப்பாரு அப்படிதான் உனக்கு தெரியும்ல. அதாவது இந்த துக்கமாக இருக்கும்போது இது இவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லும் போதே அந்த கண்ணில் தண்ணி வரும்ல. அம்மா தான் இல்லையா? மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காது உயிரல்லவா, காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ, சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ, இறைவா நீ ஆணையிடு, தாயே எந்தன் மகளாய் மாற. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா எவ்வளோ கடன் பட்டிருக்கோம் நம்ம அம்மாக்கோ அப்பாக்கோ இல்லையா? அவங்க அன்னைக்கு இருந்த மாதிரி இருந்து நம்மளை வளர்த்த மாதிரி இன்னைக்கு நம்ம குழந்தைங்களை வளர்த்த முடியுமான்னு கேட்டால் 100% முடியாது. நான் அதை கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஏன்னா நானும் என்னையும் உட்பட்டு நான் நிறைய பார்க்குறோம். அதை வச்சு சொல்கிறேன், நம்ம அம்மா அப்பா நம்மளை வளர்த்த மாதிரி நம்ம குழந்தைங்களை வளர்த்தோன்னா அவங்க அதாவது அந்த தியாகம், சாக்ரிஃபைஸ், என் பிள்ளைங்களுக்காக எது வேணால் பண்ணுவேன் அப்படின்ற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வேணால் எடுத்துக்கலாம். இந்த காலத்துலலாம் அப்படி இல்லை. நான் எல்லாம் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். இதை நான் எல்லாத்தையுமேலாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப சில பேர் ஆனால் இருக்கவும் செய்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நோ கமெண்ட்ஸ். பட் இருக்காங்க, அம்மாவோ அப்பாவோ இருக்காங்க அந்த மாதிரி. பேரண்ட்ஹுட் அப்படிங்கிறது அது ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டான டாபிக். நான் அதுக்குள்ளே போக விரும்பல, அட்லீஸ்ட் பண்ணா. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்க்கமே, வேதம் 4 சொல் அதை நான் அறிவேனே, அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே. அம்மா அந்த ஒருத்தர் போதுங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட. எல்லாரோலையும் ஷீல் பிளே, எல்லாரோலையும்.
எனக்கு எங்கள் அம்மா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. எனக்கு தெரியாமலே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவங்க தான் இருந்திருக்காங்க. அந்த நாட்கள்லாம் இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ சின்ன குழந்தையா இருந்திருக்கோம்லன்னு சில நினைக்காத நாள் இல்லை. தோளோட தோள் நிற்கிற தோழியாகவும், தந்தையாகவும், தாயாகவும், நண்பனாகவும், நண்பியாகவும் இன்னைக்கு வரைக்கும் நமக்காக நிற்கிற நம்ம ஒவ்வொருத்தருடைய அம்மாக்களுக்கும் என்றென்றும் சமர்ப்பணம். அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், ஹாப்பியாக பார்த்துக்கணும். எ இந்த இந்த மாதிரிலாம் டாபிக் எடுக்கும்போது டைம் ரன் அவுட் ஆகிட்டே இருக்கு. இன்றைக்கி ஷார்ட்டாக முடிக்கணும்னு நினச்சேன். நான் இட்ஸ் ஆல்ரெடி மினிட்ஸ் கான். ஃபைன். பத்திரமா பார்த்துக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அம்மா அப்பா நம்மக்கிட்ட எப்படி இருந்தாங்களோ முடிஞ்ச அளவுக்கு அதோட ஸ்மாலஸ்ட் வெர்ஷனாவது நம்ம இருக்க ட்ரை பண்ணுவோம். அழகான உறவு தொலைச்சா கடந்து போயிட்டா திரும்பவும் கிடைக்காது. லெட்ஸ் ட்ரை டு பி த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். நம்ம இப்போ நம்ம அம்மா அப்பாவை பற்றி பேசுகிற மாதிரி நாளைக்கு நம்ம குழந்தைங்க பேசணுன்னா அதுக்கு அவங்க நம்ம தாய் தகப்பன் செஞ்சதில் ஒரு பாதியாவது செஞ்சாதான் நம்ம குழந்தைங்கள நம்மள ஞாபகம் வச்சுப்பாங்க. சிந்தித்து அந்த அழகான உறவை நம்மளும் செதுக்குவோமா? சிந்தித்து செயல்படுவோம்.